எபிசோட் 133 இசையின் அதிசயம். விஜயநகர அரசரின் அரண்மனையில் இன்று ஒரு விசேஷ நாள். நாட்டின் சிறந்த இசை கலைஞர்கள் அனைவரும் அரண்மனைக்கு கூடியுள்ளனர். ஆனால் அதற்கான காரணம் ஒருவனும் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக இல்லை. மாற்றமாக அரசர் கிருஷ்ணதேவராயர் இசைக்கருவிகள் குறித்து ஒரு புதிர் எழுப்பியுள்ளார். அந்த புதிருக்கு சரியான பதில் கூறுபவர் அரண்மனை பரிசு பெறுவார். அரசர் அரசவையின் மத்தியிலிருந்து அவருடைய உருமிக்க குரலில் பேசினார். எல்லோருக்கும் ஒரு கேள்வி. இசைக்கருவிகள் பலவகை உள்ளன. ஆனால் அவற்றில் எது உயிரில்லாத ஒன்று போல் இருக்கும். ஆனாலும் அது இசை உயிர்ப்பிக்க முடியும். இசைக்கலைஞர்கள் பதைபதைக்கிறார்கள். அரசரின் கேள்வி கேட்டவுடன் இசைக்கலைஞர்கள் குழம்பினர். பலரும் தங்கள் தத்துவங்களை முன்வைத்தனர். சிலர் வீணை என்றனர், சிலர் தபேலா என்றனர், சிலர் நாதஸ்வரம் என்றனர். ஆனால் அரசர் ஒருவருக்கும் சரியான பதில் இல்லை என்று கூறி தலையலட்டினார். அப்போது அரசவையை நோக்கி வேகமாக வந்தார் நம் தேனாலிராமன். அவருடைய முகத்தில் இயல்பான நகைச்சுவை பளிச்சிட அவன் அரசருக்கு வணங்கி பேசியான். அரசே, உங்கள் கேள்விக்கு என் பதில் தயாராக இருக்கிறது. ஆனால் முதலில் நீங்கள் என்னிடம் ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும். அரசர் ஆச்சரியமடைந்து கேட்டார். என்ன வாக்குறுதி தேனாலி? நான் சொல்வதை கேட்டதும் கோபப்படக்கூடாது. அரசர் சிரித்து, நிச்சயமாக. நீ சொல். தேனாலியின் நெகிழ்ச்சியூட்டும் பதில். தேனாலி ஒரு நொடி சிந்தித்து பிறகு மகிழ்ச்சியாக கூறினார். அரசே, அந்த இசைக்கருவி வேறு எதுவும் இல்லை, அது தங்கள் குரல். அரசர் ஆச்சரியத்துடன், என் குரல்? ஆம் அரசே, தங்கள் குரல் உயிரில்லாதது போலத் தோன்றலாம். ஆனால் உங்கள் குரலால் நீங்கள் ராஜ்யம் ஆளுகிறீர்கள், யுத்தங்களை வெற்றிகரமாக நடத்துகிறீர்கள், அவையில் இருந்தவர்களின் மனதை கவர்கிறீர்கள். இசைக்கும் உயிரூட்டும் சக்தி வேண்டும், அதேபோல் உங்கள் குரலுக்கும் உள்ளது. அழகான விளக்கம். அவையில் இருந்த அனைவரும் கைதட்டினர். அரசர் திருப்தியாக சிரித்தார். தேனாலி, உண்மையாகவே நீ தான் நம் அவையின் புத்திசாலி. உண்மையில் இசைக்கு உயிர் கொடுப்பது இசைக்கருவி அல்ல, அதை இயக்கும் கலைஞனின் மனம். இது மிக அழகான விளக்கம். அரசர் தேனாலிக்கு ஒரு பொன்னாணியும் பரிசாக வழங்கினார். அந்த நாளில் இசைக்கலைஞர்களும் அமைச்சர்களும் தேவதாசிகளும் அனைவரும் தேனாலியின் புத்திசாலித்தனத்திற்கு வியந்தனர். முடிவு. அதன்பின் அரசவையில் எல்லோரும் உணர்ந்து சொன், இசை ஒரு கருவியால் மட்டுமல்ல, உணர்வால் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த நாள் முதல் விஜயநகர அரசவையில் இசைக்கு புதிய மரியாதை கிடைத்தது.